saved Moses and the evil believers because they had respect to his word. தேவன் மோசேயையும் கழுகு விசுவாசிகளையும் காப்பாற்றினார், ஏனெனில் அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்தனர். And today, friend, the only way that we can ever have favor with God, God's rich in mercy today, தேவனிடத்தில் நமக்கு தயவு கிடைக்கக்கூடிய ஒரே வழி தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். But we've got to respect what he said about it. ஆனால் அதை குறித்து அவர் கூறினவைகளை நாம் மதிக்க வேண்டியவளாயிருக்கிறோம். You just can't take what somebody else said, you've got to take what God said. மற்ற யாரோ கூறின எதையோ நீ எடுத்துக்கொள்ள கூடாது, தேவன் கூறினவைகளை மாத்திரமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். He said, let every man's word be a lie and mine true. தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லி இருக்கிறார். Today we're told all you have to do in many places is join church, have a creed or something like that. இன்றைக்கு அநேக இடங்களில் இவ்விடமாக நம்மிடம் கூறப்படுகின்றது, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சபையை சேர்ந்து கொண்டு ஒரு கோட்பாட்டை அல்லது அதை போன்று எதையாவது பின்பற்ற வேண்டும் என்று. Say a prayer or put your name on a book or be sprinkled or baptized a certain way or something like that. That's all you have to do. But that's wrong. ஒரு ஜெபத்தை உச்சரி அல்லது உங்கள் பெயரை புத்தகத்தில் பதிவு செய் அல்லது நீங்கள் தெளிப்பு அல்லது ஞானஸ்தானம் அல்லது ஏதோ ஒரு முறையில் ஞானஸ்தானம் பெறுதலாகும். நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான், ஆனால் அது தவறு. To be an eagle of God, you've got to follow the word day by day. You've got to continue to feed upon the word. நீங்கள் தேவனுடைய கழுகாக இருக்க வேண்டுமானால் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை புசிக்க வேண்டும். Now, we find them after this time murmuring again, weakened in faith after God had showed mercy to them. தேவன் இஸ்ரவேலருக்கு இரக்கம் காட்டின பிறகும் அவர்கள் முறுமுறுத்து விசுவாசத்தில் குன்றி போனார்கள் என்று பார்க்கிறோம். And we find them murmuring with God, and when they did, they were dying with snake bites. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்படி முறுமுறுத்த போது பாம்பு கடியினால் மரித்து போனார்கள். Well, they deserved it. They certainly did. அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவர்களுக்கு கிடைத்தது, நிச்சயமாகவே கிடைத்தது. Anybody that was mistake God's word and do these things that they did, they deserve to die. தேவனுடைய வார்த்தையை தவறாய் புரிந்து இத்தகைய செயல் புரிவோர் அதற்கு ஏற்ற பலனை அடைந்து மரிக்கத்தான் வேண்டும். Every one of them deserved to die in the wilderness. அந்த விதமாக வாஞ்சித்த ஒவ்வொருவரும் வனாந்திரத்திலே மரித்திருக்க வேண்டும். But when they were so sick that even Dr. Moses and none of them could do anything about it, and they were dying by the thousand. மருத்துவர் மோசேயும் மற்றொரும் ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு இவர்கள் அதிக வியாதிப்பட்டார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கில் மரித்து போயினர். But God, rich in mercy, He made a way of escape for those who would believe Him. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அதினின்று தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கை உண்டு பண்ணினார். He made an antidote for it by setting up a brass serpent. பாம்பின் விஷத்திற்கு பரிகாரமாய் இருக்கும்படி அவர் வெண்கல சர்ப்பம் ஒன்றை உயர்த்தினார். God in His rich God made a way of escape so His believing children could be healed. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் சுகம் பெறுவதற்காக ஒரு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்கினார். God's interested in everything that's wrong, everything that you're anticipating. தவறானவர்களை சரிபடுத்த நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றையும் உனக்கு அளிக்க தேவன் விருப்பம் கொண்டுள்ளார். Every walk of life, God is interested in you. உன் வாழ்க்கை பாதையில் நீ செல்லும் போது உன்மேல் அவர் சிரத்தை கொண்டுள்ளார். You are His child, and He's rich in mercy. He wants to do for you. ஏனெனில் நீ அவருடைய பிள்ளை, அவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், உனக்கு நன்மை செய்ய அவர் விரும்புகிறார். The people sinned later by taking this same thing that God had made an atonement for them by the brass serpent, which represented sin already judged. பாவ பரிகாரத்திற்காக தேவன் அவர்களுக்கு கொடுத்த அதே வெண்கல சர்ப்பத்தின் மூலம் ஜனங்கள் பிறகு பாவம் செய்தனர். வெண்கல சர்ப்பமானது பாவம் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது என்பதன் அறிகுறியாயிருந்தது. And they idolized that gift, and that sinned again. ஆனால் அவர்களோ தேவனுடைய அந்த ஈவை விக்கிரகமாக்கினர்,
அது மறுபடியும் பாவமாயிருந்தது. God will not share his glory with nobody. தேவன் தம்முடைய மகிமையை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். Therefore we can't have no 2, 3, 4 gods. There's only one God. எனவே நமக்கு 2, 3 அல்லது 4 தெய்வங்கள் இருக்க முடியாது. ஒரே தேவன் மாத்திரமே இருக்கிறார். He'll not share his glory with anything else. He's God alone. அவர் தமது மகிமையை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். அவர் தனித்த தேவன். புரிகின்றதா? So as the heathens have many gods, we have the one God, and he will not share his glory with another. ஆனால் அஞ்ஞானிகளுக்கோ அநேக தெய்வங்கள் உள்ளன, நமக்கோ ஒரு தேவன் மாத்திரமே உண்டு. அவர் தமது மகிமையை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். Neither will he let anything be an idol in front of him. அது மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாக எதுவும் விக்கிரமாக இருக்க அவர் அனுமதிக்க மாட்டார். Even though he had made an atonement for the people, and it was God's word, it was right. ஜனங்களுடைய பாவத்திற்காக அவர் ஒரு பாவ நிவர்த்தியை ஏற்படுத்தினார். அது தேவனுடைய வார்த்தை, எனவே அது சரி. But when they become to idolizing that, then they got in trouble. ஆனால் அவர்கள் அதை விக்கிரகமாக்க தொடங்கின போது அவர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட்டன. Now that's just the same thing I think has happened to our church ages. நம்முடைய சபை காலங்களிலும் அதுதான் சம்பவித்தது என்று நான் எண்ணுகிறேன். God sent us the message of Martin Luther with his message, John Wesley, the Pentecostal message. தேவன் மார்ட்டின் லூத்தரை அவருடைய செய்தியுடன் அனுப்பினார். தொடர்ந்து ஜான் வெஸ்லியையும் பெந்தேகோஸ்து செய்தியையும் அவர் அனுப்பினார். But what did we do with it? The very same thing that they did with that brass serpent. We idolized it. I belong to this and I belong to that. ஆனால் நாம் அதனோடு என்ன செய்தோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் வெண்கல சர்ப்பத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்தார்களோ அதை போன்று நாம் இவைகளை விக்கிரமாக்கி கொண்டு நான் இதை சார்ந்தவன் அதை சார்ந்தவன் என்கிறோம். You see, you belong to something without the sincerity that's connected with genuine godly worship of the word. உண்மையான தேவனுடைய வார்த்தையின் ஆராதனையுடன் சம்பந்தப்பட்ட உத்தமமின்றி ஏதோ ஒன்றுடன் நாம் சார்ந்திருக்கிறோம். What happened? The Bible, we're told in the Bible that the prophet took that idol and destroyed it. Amen. Hallelujah. என்ன நேர்ந்தது? தீர்க்கதரிசி அந்த விக்கிரகத்தை எடுத்து உடைத்து போட்டான் என்று வேதத்தில் நமக்கு கூறப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. What we need on the scene today is a prophet that will destroy the idol of denominations that thinks they're going into heaven upon belonging to some creed or denomination. தங்கள் கோட்பாடுகளை கொண்டும் ஸ்தாபனங்களை கொண்டும் பரலோகத்திற்கு போய் விடுவதாக எண்ணிக்கொண்டிருக்கும் ஸ்தாபனங்களாகிய விக்கிரகத்தை உடைத்து போடக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இன்றைக்கு காட்சியில் வர வேண்டி இருப்பது நமக்கு அவசியமாய் உள்ளது. இந்த ஸ்தாபனங்கள் அழிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு தூர எறியப்பட வேண்டியது அவசியமாய் உள்ளது. தேவன் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். In the day that when we would have all been in that chaos of darkness out there, நாம் அந்தகாரத்தின் குழப்பத்தில் அங்கே நாம் இந்நாட்களில் இருந்திருக்க வேண்டும். But God, rich in mercy, has sent us the real, genuine Holy Ghost with His own interpretation to it right here in the building every night. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமது உண்மையான பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய அதற்கேற்ற சொந்த வியாக்கியானத்தை இங்கே இக்கடிதத்தில் இன்றிரவு அனுப்பியுள்ளார். God, rich in His mercy, how wonderful we find Him to be. Yes, sir. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் எவ்வளவு அற்புதமானவராக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆமையா. Now, all they thought they could do was to just go to this snake or this little thing that God had made out there, had Moses make and hang on a pole. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இச்சர்பத்தண்டைக்கு அல்லது தேவன் உண்டாக்கி வைத்த இந்த சிறு காரியத்தண்டைக்கு, அதாவது மோசே உண்டாக்கி கம்பத்தில் உயர்த்தின அந்த வெண்கல சர்ப்பத்தின் முன்னால் போய் and they could be healed without any sincerity. They just stood and looked at it. உத்தமம் ஏதும் இல்லாமல் நின்றாலும் அவர்கள் சுகமடைந்து விடலாம் என்று எண்ணி இருந்தனர். அவர்கள் அங்கு நின்று கொண்டு அதையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தனர். And they've got to idolize it, and God sent a prophet along and destroyed it. இப்படியே வழக்கமாக செய்து அதை விக்கிரகமாக்கி கொண்ட போது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அதை அழித்து போட்டார். Now, all that refused to look at that serpent in the wilderness
they perished. வனாந்திரத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க மறுத்த அனைவரும் அழிந்து போனார்கள். Now God makes a way, but if you refuse to look at it, if you sit across the street, if you hold on to some creed and refuse to look straight into the Word and see whether it's right or not. தேவன் ஒரு போக்கை உண்டு பண்ணி இருக்க நீ அதை நோக்கி பார்க்க மறுத்தால், நீ வீதியில் உட்கார்ந்து கொண்டிருந்தால், நீ ஏதோ ஒரு கோட்பாட்டை பற்றி கொண்டு நேராக தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்த்து அது சரியா அல்லது தவறா என்று பார்க்க மறுத்தால், all that refused to look, they perished. அதை நோக்கி பார்க்க மறுத்தவர் அனைவருமே அழிந்து போயினர். And God is an ever-changing God. தேவன் ஒருபோதும் மாறாதவர். And all who refuse to look perished. So is it today, the same thing. அதை நோக்கி பார்க்க மறுத்தவர் யாவரும் அழிந்து போயினர். இன்றும் காரியம் அவ்விதமாகவே உள்ளது. Then the people sinned later, and as they've always did, and made the idol out of it. அதன் பிறகு ஜனங்கள் பாவம் செய்து எப்பொழுது போல அதனின்று ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி, making it trying to get healing without sincerity. உத்தமமான மனப்பான்மை இல்லாமலேயே சுகத்தை பெற முயன்றனர். They belong to something the way we do today. இன்று நாம் செய்வது போல அவர்களும் ஏதோ ஒன்றை சார்ந்திருந்தனர். And now we see then the difference of it was that God, ஆனால் வித்தியாசம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, it was a good atonement, a good sign for that time. That time it was all right. அந்த காலத்திற்கு ஒரு நல்ல பாவ பரிகாரமாகவும் நல்ல அடையாளமாகவும் இருந்தது. அந்த காலத்துக்கு அது ஏற்றதாக இருந்தது. But it was just to be for that time, for that journey. That's all it would work for, that journey. ஆனால் அது அந்த காலத்திற்கு மாத்திரம், அந்த பிரயாணத்தின் போது மாத்திரம் இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பிரயாணத்தின் போது மாத்திரமே அது கிரியை செய்யும். And the message that Martin Luther brought of justification was all right for Luther's age. That's as far as it went. அதுபோன்று மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த நீதிமானாக்கப்படுதல் என்னும் செய்தி லூத்தரின் காலத்துக்கு உகந்தது. அது அதன் காலம் வரைக்கும் தான். Sanctification was fine in Wesley's age. That's as far as it went. வெஸ்லியின் காலத்தின் பரிசுத்தமாக்கப்படுதல் என்னும் செய்தி அருமையானது. அது அதன் காலம் வரைக்கும் தான். Then we come into the Pentecostal age. பின்பு நாம் பெந்தேகோஸ்தே காலத்துக்கு வருகிறோம். And the restoration of the gifts is a very fine thing. It was fine in the age, but we're going beyond that now. வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் என்பது மிகவும் அருமையானதுதான். அது அந்த காலத்திற்கு மிகவும் சிறந்ததாக அமைந்திருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் அதை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். We're beyond that. This assures as a world we've got to become beyond this thing. உலகம் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக நாம் அதை கடந்து போயிருக்கிறோம். இந்த காரியத்தை நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். Because we have done the same thing with it that they did before, make an idol out of it. I belong to this order of it. I belong to that order of it. ஏனெனில் அவர்கள் செய்தது போல நாமும் இதிலிருந்து ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி கொண்டு நான் இந்த ஒழுங்கு சேர்ந்தவன் அந்த ஒழுங்கு சேர்ந்தவன் என்று கூறிக்கொள்ளுகிறோம். God will send somebody that will smash the thing and tear it to pieces and confirm His word, the full word. அதை தூள் தூளாக உடைத்து சுக்குநூறாக கிழித்தெறிந்து தமது முழு வார்த்தையையும் உறுதிப்படுத்த தேவன் யாரையாகிலும் ஒருவரை அனுப்புவார். Notice. Praise be to God. Amen. Now, கவனியுங்கள், தேவனுக்கு துதி உண்டாவதாக. now we see that that's true. God, rich in His mercy. இப்பொழுது அது உண்மை என்று நாம் காண்கிறோம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். Then, when the prophet destroyed this, it left them without any sign of healing, of an atonement, because their idol was destroyed. இதன் பிறகு தீர்க்கதரிசி இதை நிர்மூலமாக்கின போது சுகம் பெறுவதற்கு அல்லது பாவ நிவாரணத்திற்கு அவர்களுக்கு எவ்வித அடையாளமும் இல்லாமல் போனது. ஏனெனில் அவர்களுடைய விக்கிரகம் நொறுக்கப்பட்டது. But God, rich in mercy, made them another one. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இன்னொன்றை அவர்களுக்கு அளித்தார். And what did He do that? He troubled water at the pool, at the temple. அப்படி அவர் என்ன செய்தார்? தேவாலயத்தில் இருந்த குளத்தின் தண்ணீரை அவர் கலக்கினார். And many come and was healed by stepping into this water. அநேகர் அந்த தண்ணீருக்குள் பிரவேசித்து சுகமடைந்தனர். Jesus
Jesus came down to this same pool and saw a man who had been laying there for a number of years, waiting for the troubling of the waters. இயேசு அந்த குளத்தின் அருகில் வந்து தண்ணீர் கலக்கப்படும் போது அதனுள் இறங்குவதற்காக அநேக ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு மனிதன் அங்கு படுத்துக் கொண்டிருப்பதை கண்டார். God rich in mercy. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். Although they idolized that thing, although the prophet had to tear it up, அவர்கள் அதை விக்கிரகமாக ஆக்கி தீர்க்கதரிசியும் அதை உடைத்து போட்ட போதிலும் God made another way for them because He's rich in mercy. He wants them to be healed, and He made a way for their healing. தேவன் வேறொரு வழியை அவர்களுக்கு வகுத்து கொடுத்தார். ஏனெனில் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து அவர்கள் சுகம் பெற வேண்டும் என்று விரும்பி அதற்கான ஒரு வழியையும் உண்டாக்கி தந்தார். Now, then that went on. The world became more sinful and more sinful all the time. இது இப்படியே போய்கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல உலகமும் பாவத்தை அதிகமாக செய்து கொண்டு வந்தது. And finally, the world got so sinful that God could have destroyed it. முடிவில் அது மிகுந்த பாவம் செய்யும் நிலைமை அடைந்தபடியால் தேவன் அதை அழித்திருக்கலாம். He said in Malachi 4, unless I come and to smite the earth with a curse. அவர் மல்கியா 4 நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு என்கிறார். He could have done it. Just a question. அவரால் அதை செய்திருக்க முடியும். விஷயம் அதுதான். But then God, rich in mercy, He sent forth a Savior, Jesus Christ. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஒரு இரட்சகரை இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். He sent forth Jesus to be both Savior and healer. அவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் நோய்களை குணமாக்கும் பரிகாரியாகவும் அனுப்பினார். For He said, as Moses lifted up the brass serpent in the wilderness, so must the Son of Man be lifted up, for the same purpose. அவர் சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் அதே நோக்கத்திற்காக உயர்த்தப்பட வேண்டும் என்றார். He, the atonement, that's what we have claim upon, nothing but the atonement. நம்முடைய பாவ நிவாரணமாகிய அவர், அதைதான் நாம் உரிமை கோருகிறோம், அதை அல்லாமல் வேறொன்றுமில்லை. What Jesus purchased by His blood, that's what we have claims upon. இயேசு தமது இரத்தத்தினால் எவைகளை சம்பாதித்தாரோ அவைகளின் பேரில் நமக்கு உரிமை உண்டு. And the Bible said He was wounded for our transgressions, He was bruised for our iniquity, the chastisement of our peace was upon Him, and with His stripes we were healed. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் கூறுகின்றது. That's what we can claim because that's what the atonement that we stand for ordered for us. God rich in mercy. அதன் மேல்தான் நாம் உரிமை கோருகிறோம். ஏனென்றால் நாம் நிற்கின்றதானே அந்த பாவ நிவாரண பலி, அதுவே நமக்காக கட்டளையிடப்பட்டது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். This was to be an eternal atonement because He came Himself. இதுதான் நித்தியமான பாவ பரிகாரமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவரே வந்து விட்டார். God came Himself in the form of sinful flesh to make an eternal atonement. ஒரு நித்தியமான பாவ பரிகாரத்தை ஏற்படுத்த தேவன் தாமே பாவமான மாம்ச சரீரத்தில் தோன்றி and suffered in the flesh and made the atonement மாம்சத்தில் வேதனைப்பட்டு பாவ நிவாரண பலியை செலுத்தி and returned back in the form of the Holy Ghost to confirm that atonement. அந்த பாவ நிவாரணத்தை உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் திரும்ப வந்திருக்கிறார். Where no brass serpent and no troubles water could do it, it all pointed to that perfect atonement. வெண்கல சர்ப்பமோ கலக்கப்பட்ட தண்ணீரோ அதை செய்ய முடியவில்லை. ஆனால் அவை யாவும் அந்த பரிபூர்ண பாவ நிவாரண பலியை சுட்டி காண்பித்தன. God rich in His mercy has did this. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இதை நமக்கு செய்தார். Now, today, being it's the day that we're living in, we have come through these church ages and explained everything away from that. நாம் சபையின் காலங்கள் அனைத்தையும் கடந்து இந்நாட்களுக்கு வந்து அதிலிருந்து எல்லாவற்றையும் விவரித்து காட்டியுள்ளோம். Our theologians of the day has far lost that side of it. நாம் நாட்களில் உள்ள வேத பண்டிதர்கள் இந்நாட்களின் முக்கியத்தை காண தவறிவிட்டனர். They explained it all away to some other day, some other age, some other something, way back from long ago.
இவையாவும் வேறொரு காலத்துக்கு உரியது, வேறொரு நாட்களுக்கு உரியது, வேறு எதற்கோ ஏதோ கடந்து போன காலத்திற்கோ உரியது என்று அவர்கள் விளக்கம் தெரிவித்து அதை அசட்டை செய்து விடுகின்றனர். And divine healing was just about played out. Hardly found anybody who would believe it. அதுபோன்றே அவர்கள் தெய்வீக சுகமளித்தலை குறித்தும் கூறுகின்றனர். யாருக்கும் அதன் பேரில் நம்பிக்கை இருப்பதாக தெரியவில்லை. They made fun of it. அவர்கள் அதை ஏளனம் செய்கின்றனர். Not more than about 20 years ago, they were making fun of it. கடந்த 20 ஆண்டு காலமாக அவர்கள் இவ்வாறு கேலி செய்து கொண்டு வருகின்றனர். The Pentecostals had practically got away from it. பெந்தேகோஸ்தியனர் அதை விட்டு அகன்று சென்று விட்டனர். They started in the early days, but they got away from it. தொடக்கத்தில் அதன் பேரில் நம்பிக்கை இருந்து வந்தது. இப்பொழுதோ அவர்கள் அதை விட்டு அகன்று சென்று விட்டனர். Look how they did. அவர்கள் எப்படி அகன்று சென்றனர் என்று பாருங்கள். Now they got denominational wild, running out to make them each a creed and so forth. அவர்களுக்கு ஸ்தாபன பைத்தியம் பிடித்துவிட்டு அவர்கள் வெவ்வேறாக பிரிந்து ஒவ்வொருவரும் தனித்தனியே கோட்பாடுகளை உண்டாக்கி கொண்டனர். Instead of accepting light as light come in, வெளிச்சமானது தோன்றின போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக they organized and made themselves creeds, each one coming around making himself a doctrine and staying in that doctrine. அவர்கள் தனித்தனியே கோட்பாடுகளையும் போதகங்களையும் உண்டாக்கி கொண்டு அதில் நிலைத்திருக்கின்றனர். And then they got so much tuck away till the Holy Spirit couldn't get into the church. அவர்கள் இவ்விடம் அகன்று சென்ற காரணத்தால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய சபைகளுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. They just become another idol, like a brass serpent. They become an idolatry. வெண்கல சர்ப்பத்தை போல் அவர்கள் மற்றொரு விக்கிரகமாக, அது விக்கிரக ஆராதனையில் முடிந்தது. Every fellow said, I am belong to this and I belong to that. It was an idolatry. ஒவ்வொருவனும் நான் இதை சார்ந்திருக்கிறேன், அதை சார்ந்து விட்டேன் என்று சொல்ல தொடங்கிவிட்டான். அது விக்கிரக ஆராதனை. What a mess we were in at the end time. கடைசி காலத்தில் நாம் எத்தகைய குழப்பத்தில் இருக்கிறோம் பாருங்கள். But God, rich in His mercy, has sent back the Holy Spirit upon us and vindicating His word tonight as He promised He would do. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் செய்வேன் என்று வாக்களித்தபடியே பரிசுத்த ஆவியை நம்மேல் அனுப்பி இன்றிரவு அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். God promised He would do these things. தேவன் இவைகளை செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். Look what He did. Look what He did. அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். அவர் என்ன செய்துள்ளார் என்று பாருங்கள். How now we can see how He promised each age a certain thing to happen. எப்படி அவர் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கும் என்று வாக்களித்தார் என்பதை நாம் இப்பொழுது காணலாம். And we find out that it happened just exactly like it. And He said that He would do. ஒவ்வொரு காலத்திலும் என்னென்று நிகழும் என்று அவர் வாக்களித்திருந்தாரோ அவர் கூறியபடி அது நிறைவேறிற்று. Because He's rich in His mercy, He'll always have mercy to fulfill every word that He has promised. ஏனெனில் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரானதால் அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் எப்பொழுதும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். He has to do it and always in order to stay God. அவர் தேவனாய் இருக்க வேண்டுமானால் அவர் எப்பொழுதும் அப்படித்தான் செய்ய வேண்டும். Always He does this. His word always comes to pass in its season. அவர் இதை எப்பொழுதும் செய்கிறார். அவருடைய வார்த்தை அதன் காலத்தில் நிறைவேறும். His seed that He has sowed into the earth. அவர் பூமியில் விதைத்த விதை அவருடைய விதையே. What did He do? He put it here in the word. And that's a seed. அவர் என்ன செய்தார்? அவர் இதை இங்கே வார்த்தையில் விதைத்தார். அதுதான் விதை. And every time the age comes along, that seed ripens up. And the reformation comes forth. ஒவ்வொரு காலத்தின் போதும் அந்த விதை முதிர்ந்தது. பின்னர் ஒரு சீர்திருத்தம் தோன்றுகிறது. And He promised it and it does that. அவர் அதை வாக்களித்தார். அதை அவர் நிறைவேற்றுகின்றார். Now, we did not deserve these things. இந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. We did not deserve these blessings of God because we had went out after the things of the world, one in the era of Cain. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற நாம் அபாத்திரர். ஏனெனில் நாம் உலக காரியங்களை பின்பற்றி காயினுடைய தவறு செய்தோம். Cain building a nice altar and a nice church and putting flowers up on it and thought that's exactly what it was. காயின் ஒரு அழகான பலிபீடத்தையும் ஒரு அழகான ஆலயத்தையும் கட்டினான். அந்த பலிபீடத்தின் மேல் அவன் பூக்களை வைத்தான். அதுதான் சரி என்று அவன் நினைத்தான். It was a bunch of apples or pears or pomegranates or whatever it was that his father and mother had eaten in the Garden of Eden and run them out.
ஏதேன் தோட்டத்தில் அவன் பெற்றோர்கள் ஆப்பிள் அல்லது பேரிக்காய் அல்லது மாதுளம்பழத்தை தின்றதினால் விரட்டியடிக்கப்பட்டனர் என்று அவன் எண்ணி, and so he offered that back to God, and God rejected it. அதை தேவனுக்கு பலியாக செலுத்தினான், ஆனால் தேவனோ அதை புறக்கணித்தார். But Abel by faith offered unto God a more excellent sacrifice than Cain. ஆனால் ஆபேலோ விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். And today the Bible said in Jude that they have run in the way of Cain, perished in the gainsaying of Korah. வேதாகமம் யூதாவின் நிருபத்திலே இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து கோரா எடுத்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று கூறுகிறது. See, run in the way of Cain, building altars, building churches, denominations. பலிபீடங்களை கட்டுதல், ஆலயங்களை கட்டுதல், ஸ்தாபனங்களை உண்டாக்கி கொள்ளுதல், Making it flowery, big, more members than the rest of them. அதை அலங்காரப்படுத்துதல், மற்றவருடைய அதிக அங்கத்தினர்களை சேகரித்தல், Taking in things, anything that come along and jumped up and down or shook hands or was baptized a certain way. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மேலும் கீழுமாக குதித்து அல்லது கை குலுக்கி ஒரு பிரத்யேக முறையில் ஞானஸ்நானம் கொடுத்து Or spoken tongues or run through the floor, they put their name on the book. That's right. அந்நிய பாஷை பேசி தரையினூடாக நடந்து அங்கத்தினரின் பெயர்களை புத்தகத்தில் எழுதி இவை அனைத்தும் சரி. And then turn on the real truth that be preached and denied. ஆனால் அதே சமயத்தில் உண்மையான சத்தியத்தை புறக்கணித்து அதை மறுதலிக்கிறார்கள். How can it be so? அது எப்படி முடியும்? Notice what a mess we were in. Notice. கவனியுங்கள், நாம் எப்படிப்பட்ட குழப்பத்துக்குள் இருக்கிறோம் என்பதை. And the Bible said, and they went in the way of Balaam and perished in the gainsaying of Korah. இவர்கள் பாலாமுடைய வழியில் நடந்து கோரா எடுத்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று வேதம் கூறுகின்றது. Perished in the gainsaying. எதிர்த்து பேசின பாவத்தினால் அழிந்து போனார்கள். What was the gainsaying of Korah? கோரா என்ன எதிர்த்து பேசினான்? Why, you think you're the only holy man? Well, God's all of us are holy. நீ ஒருவன் மாத்திரம் பரிசுத்த மனிதன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஏன், நாங்கள் எல்லாருமே பரிசுத்தர்கள். Whole church is all right. All of us get together. That's what we ought to do. முழு சபையுமே பரிசுத்தம் உள்ளதுதான். நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். அதைதான் நாம் செய்ய வேண்டும். That's where they perish. That. அப்படி செய்ததனால் தான் அவர்கள் அழிந்து போனார்கள். And we truly deserved it. We deserved to be that. நாமும் அழிந்து போக வேண்டியவர்களாதான் இருந்தோம். நாம் அதற்கு பாத்திரவான்களாய் இருந்தோம். But God, rich in mercy, has pulled us out of that chaos and let us see it before the thing hits here. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவாய் அந்த குழப்பத்தினர் நம்மை வெளியே கொண்டு அந்த அழிவு இங்கே உண்டாகும் முன்பே அதை காணும்படி கிருபை செய்தார். Rich in his mercy, and sent us back a revival of divine healing and the coming again of the power of God. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தெய்வீக சுகமளித்தலின் எழுப்புதலையும் தேவனுடைய வல்லமை மறுபடியும் நம்மிடையே வருகிறதையும் நமக்கு அனுப்பினார். According to history, no revival ever lasted over 3 years. எந்த ஒரு எழுப்புதலும் 3 ஆண்டு காலத்திற்கு மேல் நீடித்ததில்லை என்று வரலாறு நமக்கு கூறுகின்றது. This revival carried for 15 years. It's been a burning fires around and around the world. ஆனால் இந்த எழுப்புதலோ 15 ஆண்டு காலமாக இருந்து வந்து உலகம் சுற்றிலும் எழுப்புதல் அக்கினி பற்றி எரிந்து வருகிறது. Why? Because we deserved it. God, rich in his mercy. அதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் என்னும் காரணத்தினாலா? தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். Not because we desired it, or because we deserved it, rather. நாம் தகுதி உள்ளவர்கள் என்பதற்காக அல்ல, அல்லது நாம் வாஞ்சித்தோம் என்பதற்காக அல்ல. Just think of what it's done. அது என்ன செய்துள்ளது என்று சற்று யோசித்து பாருங்கள். I think of one of your sisters right here in Phoenix, that many of you know, Miss Hattie Waldrop. She had cancer of the heart. எங்கே பீனிக்ஸில் உள்ள சகோதரிகளில் ஒருத்தியை எனக்கு ஞாபகம் வருகிறது. உங்களில் அநேகருக்கு அவளை தெரியும். சகோதரி ஹாட்டி வால்ட்ராப். அவர்களுக்கு இருதய புற்றுநோய் இருந்தது. And she was in the prayer line up here when Brother Moore and I were here the first time about 15-18 years ago. 15 அல்லது 18 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் சகோதரன் மூரு முதன் முறையாக இங்கு வந்திருந்த போது அவள் ஜெப வரிசையில் இருந்தாள். And she was dying with cancer of the heart. And she should have been dead a long time ago. இருதய புற்றுநோய் காரணமாக அவள் மரித்துக் கொண்டிருந்தாள்.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பே அவள் மரித்திருக்க வேண்டும். But God, rich in mercy, sent His power upon her, and He saved her life, and she's living today. God, rich in mercy. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவருடைய வல்லமை அவள் மேல் அனுப்பி அவளை காத்தார். அவள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாள். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். Congressman Upshaw, a great man. I think he was the president or something of the Baptist, Southern Baptist convention at one time, or vice president or something. பாராளுமன்ற உறுப்பினர் உப்ஷா மிகவும் பெரியவர். அவர் தென் பாப்டிஸ்ட் கன்வென்ஷனுக்கு ஒரு முறை தலைவராகவோ உப தலைவராகவோ பணியாற்றி இருக்கிறார். He was a good man. He did all that he knew how to do. அவரால் இயன்ற அனைத்தையும் செய்தார். அவர் மிகவும் நல்லவர். எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருந்த எல்லாவற்றையும் அவர் செய்தார். Went to every doctor. Nobody could do nothing for him. He was bound down. அவர் எல்லா மருத்துவர்களையும் அணுகினார். எவருமே அவரை குணமாக்க முடியவில்லை. அவர் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே இருந்தார். Ministers had prayed for him. It had a gallon of oil poured on his head, anointing of different ministers everywhere. அநேக போதகர்கள் அவருக்காக ஜெபம் செய்தனர். கேலன் கணக்கில் எண்ணெய் அவர் தலையின் மேல் எல்லா இடங்களிலும் இருந்து ஊற்றப்பட்டு வெவ்வேறு போதகர்கள் அவருக்கு ஜெபம் செய்திருந்தனர். One night, Los Angeles, California, walking up to the pulpit. ஒரு இரவு கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் நான் பிரசங்க பீடத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது, looking at a bunch of wheelchairs about twice, 3 times. The one sitting there all up and down the aisles, back and forth. அங்கு ஒரு கூட்ட சக்கர நாற்காலிகளை கண்டேன். இங்குள்ளதை காட்டிலும் 2 அல்லது 3 மடங்கு அதிகம் இருந்திருக்கும். And then there laid over there a cot with a little colored girl and a little Negro girl, and her mother was sitting by her. அங்கு ஒரு கட்டிலின் மேல் ஒரு நீக்ரோ சிறுமி படுத்திருந்தாள். அவள் அருகில் அவள் தாயார் அமர்ந்திருந்தார். And my brother had bringing the prayer line up. என் போதகர் சகோதரன் அப்பொழுது ஜெப வரிசையை உண்டாக்கி கொண்டிருந்தார். And I was looking, knowing not what was going on. என்ன நடக்கிறது என்று அறியாமல் நான் பார்த்து கொண்டிருந்த போது, and I seen a doctor with tortoise shell glasses operating on a little Negro girl for a throat condition, and she paralyzed. ஒரு தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்தில் ஆமை ஓட்டினாலான மூக்கு கண்ணாடியை அணிந்த ஒரு வைத்தியர் ஒரு நீக்ரோ சிறுமிக்கு தொண்டை கோளாறுக்காக அறுவை சிகிச்சை செய்வதை கண்டேன். அதன் விளைவாக அவளுக்கு திமிர்வாதம் ஏற்பட்டு அவளாலே நடக்க முடியாமல் போயிற்று. And I looked around, I thought, where is the child at? I couldn't see her. நான் சுற்றுமுற்று பார்த்து அந்த பெண் எங்கே என்று தேடினேன். அவளை காண முடியவில்லை. After a while, way down there, no hope. Lovely little girl, about 7 or 8 years old, to be paralyzed the rest of her life. சிறிது நேரம் கழித்து சற்று தூரத்தில் 7 அல்லது 8 வயதான அந்த அழகான சிறுமி வாழ்நாள் முழுவதும் நடக்க முடியாத நிலையை அடைந்து அங்கு படுத்துக் கொண்டிருப்பதை கண்டேன். There was her mother down there on her knees praying. அவள் அருகில் அவள் தாயார் முழங்கார் படியிட்டு ஜெபம் செய்து கொண்டிருந்தாள். Then I said, this doctor operated on your little girl in distress. She said, that's right, sir. நான் அவளிடம் ஒரு மருத்துவர் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்தார் என்று கூறி அதை முழுவதும் விவரித்தேன். அவள் அது உண்மை ஐயா என்றாள். Then she tried to get the baby to the platform. They told her not to do it. அவள் குழந்தையை மேடைக்கு கொண்டு வர முயன்றால் அங்கிருந்தவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அவளுக்கு ஆலோசனை கூறி, they tried to quieten her down. About time they got her quiet, அவளை அமைதிப்படுத்த முயன்றனர். அவள் அமைதியான பிறகு I thought, well, we'll get a chance to pray for her. In a few minutes, நான் அவளுக்காக ஜெபம் செய்ய ஒரு தருணம் கிடைக்கலாம் என்று யோசித்தேன். சில நிமிடங்களில் maybe people right here was there that night. எங்கிருப்பவர்கள் சிலர் அன்றிரவு அங்கு இருந்திருக்கலாம். And I was looking out over the audience. I seen that little girl going down, looked like to a little narrow road with a doll in her arms, rocking that doll. நான் கூட்டத்தாரை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த போது தரிசனத்தில் இருந்த சிறுமி ஒரு குறுகிய தெருவின் வழியாய் கையில் ஒரு பொம்மையை பிடித்துக் கொண்டு அதை தூங்க வைப்பதற்காக ஆட்டிக்கொண்டு நடந்து செல்வதை கண்டேன். No matter how much the doctor said that she was going to be paralyzed the rest of her life, அவள் வாழ்நாள் பூராவும் திமிர்வாதத்தினால் அவதியுற வேண்டும் என்று மருத்துவர்கள் எவ்வளவாய் கூறியிருந்த போதிலும், God,
rich in mercy, sent down the Holy Spirit by a vision, and that little girl got up out of there, and she and her mother took hold of hands and walked down through that aisle praising God. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தரிசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியை அனுப்பி அவளை சுகப்படுத்தினார். அந்த சிறுமி படுக்கை எடுத்து விட்டு எழுந்து தன் தாயின் கரங்களை பிடித்துக் கொண்டு தேவனை துதித்துக் கொண்டே நடந்து சென்றாள். Way back there sat an old man, Congressman Upshaw. Many of you knows his testimony. அங்கு பின்பாகத்தில் ஒரு வயோதிபர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் உப்ஷா. அவருடைய சாட்சியை உங்களில் அநேகர் அறிவீர்கள். He had been a good man, tried all of his life, 66 years, an invalid, in a wheelchair, pushed in bed. அவர் மிகவும் நல்லவர். அவர் சுகமடையத்தம் வாழ்நாள் பூரா முயற்சி செய்தார். 66 ஆண்டுகளாக ஊனமுற்றவராக அவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவரை யாராவது தூக்கி படுக்கையில் கிடத்த வேண்டும். Crutches under his arms that he walked with. Never no more to walk normal. தக்க தண்டங்களை உபயோகித்து அவரால் நடக்க முடியும். மற்றவளைப் போல அவரால் சாதாரணமாக ஒருபோது நடக்க முடியாது. And there he sat there looking on that. இச்சிறுமி சுகமடைந்ததை அவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். All of a sudden I looked out and saw a vision. திடீரென்று நான் நோக்கி பார்த்து தரிசனம் ஒன்று கண்டேன். Here he come walking down across the top of that audience. Down his head, could walk as good as anybody. அதில் இவர் தலையை வணங்கினவாறு கூட்டத்தின் மத்தியில் மற்றவர்களைப் போலவே நன்றாக நடந்து வருவதை கண்டேன். I didn't know who the man was. அந்த மனிதர் யார் என்று அப்பொழுது எனக்கு தெரியாது. I said, there's a great man sitting back there. He fell off of a wagon when he was a little boy, or onto a hay frame and hurt his back. நான் சொன்னேன், கீர்த்தி வாய்ந்த ஒருவர் பின்பாகத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் சிறுவனாய் இருந்தபோது வண்டியில் இருந்து வைக்கோல் தூக்கி செல்லும் இரும்பு சட்டத்தின் மேல் விழுந்து முதுகெலும்பை காயப்படுத்திக் கொண்டார். They bored holes in the floor to keep the vibration when the people